இரவு நேரத்தில் பெண்கள் குடும்பமாக சென்றபோது காரை வழிமறித்து திமுக கட்சி கொடி கட்டப்பட்ட காரில் வந்த இளைஞர்கள் சிலர் காரின் கதவை அடித்து மிரட்டும் காட்சிகளும் அவர்களிடமிருந்து தப்பிச் செல்லும் பெண்களை பின்னால் நீண்ட தூரம் துரத்தும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த இளைஞருடைய காரில் பயணித்த பெண்கள் காரை உரசியதாகவும் அதற்கு மன்னிப்பு கேட்காத காரணத்தினால்தான் அவர்களை விரட்டி சென்று அவர்களை அச்சுறுத்தியதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. நம்ம திமுகவுடைய ஐடி விங்ஸ் வரைஞ்சு கட்டிட்டு இதெல்லாம் போய் அந்த பெண்களுடைய கார் தான் முதல்ல இடிச்சது. அதை நியாயம் கேட்க தான் இந்த கார் பின்தொடர்ந்து போனாங்க அப்படி இப்படின்னு ஒரு பெரிய கதை சொன்னாங்க. இந்த புகார் பெறப்பட்டு 3 நாட்கள் கடந்தும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்ற கோபத்தில் சின்னி திலாங் தரப்பில் இருந்து இளைஞர்கள் விரட்டி வந்த வீடியோ வெளியிடப்பட்டது. Yet no action that has been taken by the police yet. However, 3 SITs that have been formed and they are still on the hunt for these predators. சேமா நியூஸ் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் எக்ஸ் தளத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. கட்சிக்கோ எதுவும் சம்பந்தம் இல்லை. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணை தெரிய வரல. திட்டமிட்டு திமுகவை கொடியை பயன்படுத்துவது, திமுக என்று சொல்லி அதிமுகவினரே மாறு வேடத்தில் வந்து புகுந்து ஊடுருவி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. நான் எந்த கட்சியும் சம்மந்தப்பட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அப்பாவும் எங்கள் அம்மா கூட போடுறாங்க ஏடிஎம்கேல தான் இருக்காங்க. போலீஸ் கஸ்டடியில் இருக்க ஒரு குற்றவாளி கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடியே எப்படி வாக்குமூலம் கொடுக்க முடியும்? இது காவல்துறையா அல்லது அரசாங்கத்திற்கான PR துறையா? இப்படி பல கேள்விகளும் சந்தேகங்களும் ஏற்பட்டே வருது. ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு என்ன வேணா சொல்லி தப்பிக்கலாம். சோசியல் மீடியா கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணா கேஸ் திசை திருப்பலாம், யார் மீது வேணாலும் பழி போடலாம்னு இருக்கும் வரைக்கும் இந்த ஆட்சி பெண்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் விடிய ஆட்சி தான்.